சிவன் சொன்ன மாதிரி பார்வதி தனக்குள்ள தாளத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அதே நேரத்தில் அங்கே அசுரர்களையும் உங்களுக்கு எதிரான இன்னொரு திட்டத்தை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத போன எபிசோடில் பார்த்தோம். இன்றைக்கி எபிசோடில் அந்த 3 பேருமே ரதி இருக்க இடத்துக்கு வர்றாங்க. அடுத்த காட்சியில் ரதி இருக்க இடத்த காமிக்கிறாங்க. மன்மதனோட சாம்பலை வச்சுட்டு ரதி சோகத்தில் உட்காந்து அவனோட நினைவுகள் இருக்கா. சோகமாக அவனோட அந்த சாம்பல் கூட பேசிகிட்டு திரும்ப வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்துருந்தீங்க இல்லையா அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த 3 அசுரர்களும் இப்போ வந்து நிற்கிறாங்க. மன்மதனோட சாம்பலோட இந்த மாதிரி ரதி பேசிகிட்டு இருக்கப்போ யாரோ வரதை உணர்ந்து திரும்பி பார்க்குறா. அந்த இடத்துக்கு அந்த 3 அசுரர்களையும் இப்போ வந்து நின்றுட்டாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, இதுக்கு தரத்துக்கு எங்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு ரதி சொல்ல சும்பன் சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட இருந்து எதையும் வாங்குறதுக்காக நாங்கள் இங்கே வரல, உனக்கு தரத்துக்காக வந்திருக்கோம், உன்னோட கணவனோட உயிரையும் உனக்கு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த காட்சியில் இங்கே சிவன் பார்வதி காமிக்கிறாங்க. சிவன் உடுக்கி அடிச்சுட்டு நடனத்தை ஆடிட்டு இருக்காரு. இதை பார்வதி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடனத்தை ஆடிட்டு சிவன் வந்து சொல்றாரு, தாண்டவும் லட்சியமும் இணையணும், ஜீவனும் இயற்கை இணையணும். தாண்டவத்தில் 5 நிலைகள் இருக்கு. முதல் நிலை சிருஷ்டி, அதாவது படைக்கிறது. 2வது நிலை ஸ்திதி, நிலையா இருக்கிறது. 3வது நிலை அழிக்கிறது. அதுக்கப்புறமேலு 4வது நிலை திருபாவம், அதாவது பிரம்மை. 5வது நிலை அனுகிரகம். இதெல்லாம் சொல்லிட்டு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சிவன் கேட்கும். பார்வதி புரிஞ்சுதுங்கிற மாதிரி தலையசைக்க, சிவனும் சக்தி இணையணும், அதுக்கு என்னுடைய தாண்டவத்தோட லட்சியமும் இணையணும் அப்படிங்கிறாரு. என்னோட தாண்டவம் தாளத்தோடையும் இணையணும், உன்னுடைய லட்சியம் தாண்டவம் மாறணும், அது உன்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சிவன் சொல்லி முடிக்க பார்வதி அவங்களோட லட்சிய நடனத்தை துவங்குறாங்க. இந்த நடனம் ரொம்ப நளினமா இருக்கு. பார்வதி ஆடக்கூடிய நடனம் ரொம்ப நளினமா இருக்கு. நடனத்தை ஆடிட்டே வர பார்வதி சிவனை சுத்தியும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆட ஆட சுத்தி இருக்க இடங்கள் எல்லாமே அங்க நெருப்பு ஜுவாலைகளா வர ஆரம்பிக்குது. சிவனும் அதை ரசித்து பார்த்துட்ருக்க அவங்களும் ஆனந்தமாக நடனம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் நடனத்தை நிறுத்திட்டு சிவன் முன்னாடி நிற்க அவரை சொல்கிறாரு, இதுக்கு அப்புறமே ஏற்படக்கூடிய நிலையை தடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய பிரம்மை, அந்த திருபாவம்னு சொன்னார் இல்லையா, அந்த பிரம்மையால் மட்டும்தான் தடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறத பார்வதி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நெருப்பு எல்லாமே அணைஞ்சிருது. சிவன் தொடர்ந்து சொல்கிறாரு, அப்படி உன்னால் தடுக்க முடியல அப்படின்னா எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு அவர் சொல்ல பார்வதி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருது. இப்போ அடுத்த காட்சியில் திரும்ப ரதியை காமிக்கிறாங்க. இங்க ரதி சொல்றா, என்னுடைய கணவன் திரும்பி வர வேண்டாம் அப்படின்னு சொல்றா. நீங்க வந்ததை பார்த்தா இது கெட்ட சொகன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கிருந்து வெளியேற்றவே பாக்குறா. அதுக்கு சும்மா சொல்றா, நாங்க வெறும் கோயிடுங்க இருந்து போறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சும்மன் அந்த சாம்பல் கிட்ட போக அவ தடுத்து நிறுத்துறா. அந்த சாம்பல் பக்கத்துல போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாரகாசுரன் சொல்றான், என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஒரு செயலை செய்யணும்னா உன்னோட அனுமதி எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள இவ தடுக்கிறதுக்கு முன்னாடியே சும்மன் அவளை ஒரு மந்திர கயிறால கட்டிட சும்மன் அந்த சாம்பலை கையில எடுக்கிறான். எடுத்துட்டு தாரகாசுரன் அழிக்கிறதுக்காக எந்த சக்தியை நீங்க உருவாக்க போயிருக்கீங்களோ அந்த சக்தியை சாம்பல் ஆக்கிறதுக்கு மன்மதனோட சாம்பலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். திரும்ப சிவன் பார்வதி காமிக்கிறாங்க. இங்க சிவன் அவரோட நடனத்தை பழையபடி ஆரம்பிக்கிறாரு. அவரோட நடனத்துல இப்ப வேகம் அதிகமா இருக்கு. பார்வதி கவனிச்சுட்டே இருக்கிறவங்க அந்த பிரம்மையை உருவாக்குன்னு அவர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. அதே நேரம் அவரும் சதின்னு அவரும் கத்துற சத்தம் கேட்க பார்வதியோட உடல் ஒளிர ஆரம்பிக்குது. இதை பார்த்து சிவன் ஸ்தம்பிச்சு நின்றுட்டு இருக்க பார்வதி சொல்றாங்க, எது உண்மையோ அது எப்பவுமே நிரந்தரமா நிலையா இருக்கு, சிவன் கூட எப்போ அந்த சதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உடல்ல இருந்து சதியோட உருவம் தனியா முன்னாடி வருது. சிவன் இப்ப இதை ஆச்சரியத்தோட இதை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சிவனோட உடலும் ஒளிர ஆரம்பிக்க அதுல இருந்து இன்னொரு சிவனுடைய உருவம் முன்னாடி வருது. இது சதி இருந்த காலகட்டத்துல எப்படி சிவன் இருந்தாரோ அந்த மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கு. பார்வதி இதை பார்த்துட்டு சிவன் கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா, சிவனும் சதியும் என்னைக்குமே பிரிஞ்சதில்லை, என்னைக்குமே அவங்க ஒன்னாதான் இருக்காங்க, 2 பேரும் இணைஞ்சுதான் இருக்காங்க. இது வெறும் பிரம்ம கிடையாது, பல ஜென்மங்களின் சங்கமம் அப்படின்னு பார்வதி சொல்லிக்கிட்டே சிவனும் பார்வதியும் அதை ஆனந்தமா பார்த்துட்டு இருக்க அந்த 2 உருவம், அதாவது சதியோட உருவமும் அந்த சிவனோட உருவமும் சேர்ந்து இப்ப நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த உருவம் மறைஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் இயற்கை இணைஞ்சிருச்சு அப்படின்னா பிரம்மை கூட அனுகிரகமா மாறிடும் அப்படிங்கிறாங்க. என்னுடைய லட்சியத்தை உங்களுடைய தாண்டவமா நான் மாத்திட்டேன் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்ல 2 பேரோட நடனம் துவங்குது. சிவன் பார்வதி 2 பேருமே நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.